என்ன பிரச்சனை தெரியுமா? விஜய் என்ன படமே போட மாட்டாங்க, வீணா போன படமா போடுறாங்க. இன்னொரு பிரச்சனை, நாங்களாம் அணில் கூட்டம் இல்ல, காட்டுவாசி கூட்டம் கத்துறோம். மேலும் அந்த இளைஞர்கள் இந்த காலத்துல இருக்காங்களே, அவங்க தற்கொலையின் பேர் வாங்குறாங்க. அது காரணம் மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த காலத்தில் இளைஞர் ஒருவர் இருந்தார், மொழிப்போர் தியாகத்தில் உயிரிழந்த தாராமுத்துவும் நடராசனும். அவர்கள் இளைஞர்கள் தான் சிறையில் சென்று 1939 தமிழ் மொழிக்காக தங்களுடைய உயிரை முதலில் வீர தியாகம் செய்தவர்கள் அவர்கள் இருவர். நம்ம தமிழ் சினிமால பார்த்தோம்னா, இந்த ஹீரோ ஒரு ஹீரோயினை லவ் பண்ணுவான். அவன் ஸ்கூல் படிக்கும் போதே அந்த பொண்ணை லவ் பண்ணுவாங்க. 7th படிக்கும் போது முதல்ல ரோஸ் வாங்கி கொடுப்பான், சாக்லேட் வாங்கி கொடுப்பான், லவ் லெட்டர் எழுதி கொடுப்பான், கிரீட்டிங் கார்டு கொடுப்பான். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது அந்த பொண்ணை கூட்டிட்டு பீச்சுக்கு போவான், பார்க்குக்கு போவான். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு அந்த வீட்டுல பொண்ணு கேட்கலான்னு போறப்ப அப்பதான் ஒருத்தர் வருவான், ஃபாரின் மாப்பிள்ள ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பான். வந்தோடனே ஃபாரின் மாப்பிள்ள அந்த ஊருக்கு வந்தோடனே சிங்கப்பூர் சிங்கப்பூர், துபாய் துபாய். அதே மாதிரி இங்க ஒரு ஃபாரின் மாப்பிள்ள வந்து உட்காந்துட்டு பாண்டிச்சேரி சிங்கப்பூரை மாத்திடலாம், துபாயை மாத்திடலாம், மைக்க நீட்னால சொல்ல வேண்டியது. அந்த மாதிரி ஒரு ஃபாரின் மாப்பிள்ள இங்க இருக்காருன்னா, தமிழ்நாட்டுல ஒரு ஃபாரின் மாப்பிள்ள, அவன் மாப்பிள்ள வீட்டை விட்டு வெளில வர மாட்டாரு. போனா நடிகையோட கல்யாணத்துக்கு கோவா மட்டும் தான் போவார் அந்த மாப்பிள்ள. எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவரிடமும் கனிவு கொண்டு, எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவரிடமும் கனிவு கொண்டு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் நலமணம் ஒன்று என்று சொல்லியவர் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. நாங்கெல்லாம் ஜென்சி, நாங்க திராவிடத்தை போய் கத்துக்கணும்னா நெஞ்சுக்கு நீதி எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு குவாண்டம் பிசிக்ஸ் படிக்கிற மாதிரி. திமுக வரலாறு படிக்கிறதுன்றது புத்தகத்துல தேடி படிக்கணும்ன்றது அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு சோம்பேறித்தனம், அப்படி ஆயிட்டோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு A for apple, B for ball என்பது போல திராவிடத்தை மிகவும் எளிமையாக சொல்லிக் கொடுத்து எங்களை பட்டை தீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கோவிலன் அவர்களே, புதுச்சேரி மாநில கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர், சட்டமன்றத்தில் அவர் கேட்கிற கேள்விகளை திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆளுங்கட்சி. வருங்கால அண்ணன் கையில அண்ணன் சிவா அவர்களே. மேலும் எல்லாரும் பேரையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி உரையை தொடங்குகிறேன். அதாவது முன்னாடியே சொன்ன செஞ்சினர் 2004 தான் பிறந்தேன். நான் வயசு ஒரு 21 தான். நான் கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கிறேன். என் கூட படிக்கிற மாணவர்கள், என் கூட இருக்க நண்பர்கள்லாம் ஒருத்தர் பின்னாடி போனாங்க. அவர் தலைவராக ஏற்று ஒருத்தர் பின்னாடி போனாங்க. ஒரு நடிகர் தலைவராக எடுத்துட்டு போனாங்க. அப்படி ஏற்றிட்டு போனவங்க எங்க நிக்கிறானா, கரண்ட் மரத்து மேல நிக்கிறான், மரம் கிளை மேல ஏறி நிக்கிறான், பாத்ரூம் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நிக்கிறான். அவன்கிட்ட போய் மைக்க நீட்டினா நாங்க அணில் குஞ்சில அகிரி குஞ்சின்றான். அவனுக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. அந்த பட்டத்தை வச்சு சொல்றதுக்கு எனக்கு மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. இந்த தமிழ் சமூகத்து இளைஞரை தற்குறின்ற ஒரு பட்டத்தை வாங்கிட்டு திரிகிறான். ஏனென்றால் அவன் ஏற்றுக்கொண்டு போன தலைவன் அப்படி, அவனை வழிநடத்த தெரியல. நான் ஒரு தலைவனை ஏற்றுக்கிட்டான். நான் ஏற்று சென்ற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அண்ணன் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அந்த தலைவரை, விஜய் என்ற தலைவரை ஏற்றுக்கொண்டவன் மரம் கிளம்பல நிக்கிறான், அங்க நிக்கிறான், இங்க நிக்கிறான், கரண்ட் மரத்தை பிடிச்சி நிக்கிறான். நான் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஏறி நின்று இந்த மேடை மேல நிக்கிறேன். எனக்கு கொடுத்த பட்டம் கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் என்ற பட்டத்தை எனக்கு கொடுத்தார். அந்த பட்டத்தை வழங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர்களுக்கு இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவரிடமும் கனிவு கொண்டு, எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவரிடமும் கனிவு கொண்டு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் நலமணம் ஒன்று என்று சொல்லியவர் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா என்ற அந்த அண்ணா அந்த காலத்திலே ஒரு தீயை ஏற்றி வைத்தார். அவர் சொன்னார், நான் கொண்டு வந்த திட்டங்களை மாற்ற நினைக்கும் போது மக்கள் வெகுண்டெடுவர். அந்த பயம் ஆட்சியாளர்களுக்கு வரை இந்த நாட்டை அண்ணா தான் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று அண்ணா சொன்னார். எதை செய்துவிட்டு அண்ணா அதை சொன்னார். தாய் தமிழ் நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி சொன்னார்.
அந்த காலத்துல கல்யாணம் பண்ணணும்னா ஒரு பார்ப்பனரை கூட்டிட்டு வந்து புரியாத மொழியில் அதை ஏற்றுக்கொள்க இருக்கிறாங்க, நம்ம எதிர்க்கல, அவங்களுக்கு தனிப்பட்ட உரிமை. கூட்டிட்டு வந்து மாங்கல்யம் தந்துனாரே நாம ஜீவன ஏற்றுனா அந்த மாதிரி திரும்ப நடந்தது. ஆனா அண்ணன் கோவிலனின் அண்ணன் போன்றவர்களையோ நம்முடைய அண்ணன் சிவானன் அவர்களை போன்றவர்களோ கூட்டிட்டு வந்து மணமக்களை தமிழும் கலைஞரும் போல, அண்ணாவும் மாநில சுயாட்சியும் போல, தந்தை பெரியாரும் சுயமரியாதையும் போல, கழக தலைவர் தளபதியும் உழைப்பும் போல எப்போதும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று அன்னை தமிழிலே மணமக்களை வாழ்த்தி சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த சுயமரியாதை திருமணத்திற்கு அங்கீகாரம் கொடுத்தவர் அறிஞர் அண்ணா. அதை விட முக்கியமாக கொடுத்தார், இருமொழி கொள்கைதான் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்று கொடுத்தவர் அண்ணா. சாதாரணமா கொடுக்கல, அந்த காலத்து இளைஞர்களுக்கு பல்வேறு உயிர் தியாகம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டில் அனுப்பினார்கள். அண்ணா முதல்வராக கொண்டு வந்தார். அந்த காலத்து இளைஞர்கள் வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறி, கல்வி ஒரு கேள்விக்குறி, கல்வி கற்க கஷ்டப்பட்டாங்க, வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்திலையும் தன் தாய்மொழிக்கு இருக்கு வருகிறது சொல்லி வீதியில் இறங்கி போராடினார்கள் அந்த காலத்து இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் போராட்டத்தின் விளைவாக தான் அண்ணாவின் ஆட்சி வருது, இந்த மொழி வருது. அந்த காலத்து இளைஞர்களுக்கெல்லாம் அவ்வளவு பிரச்சனை இருந்தது. இப்போ சில இளைஞர்கள் இருக்கிறாங்க, என்ன பிரச்சனை தெரியுமா? விஜய் என்ன படமே போட மாட்டாங்க, வீணா போன படமா போடுறாங்க. இன்னொரு பிரச்சனை, நாங்களாம் அணில் கூட்டம் இல்ல காட்டுவாசி கூட்டம் கத்துறோம். மேலும் அந்த இளைஞர்கள் இந்த காலத்துல இருக்காங்களே, அவங்க தற்கொலையின் பேர் வாங்குறாங்க. அது காரணம் மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த காலத்தில் இளைஞர் ஒருவர் இருந்தார், மொழிப்போர் தியாகத்தில் உயிரிழந்த தாராமுத்துவும் நடராசனும். அவர்கள் இளைஞர்கள் தான் சிறையில் சென்று 1939 தமிழ் மொழிக்காக தங்களுடைய உயிரை முதலில் வீர தியாகம் செய்தவர்கள் அவர்கள் இருவர். பின்பு 1965 வருது. அண்ணன் சொன்னார், அண்ணன் கருணாநிதி அண்ணன் சொன்னார், கீழப்பருவ சின்னசாமி தன் உடல் மீது துணியை சுற்றி பெட்ரோலை ஊற்றி எரித்துக் கொண்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று வீரமரணம் அடைந்தார். அதை தொடர்ந்து மாணவ ராஜேந்திரன் வீரமரணம் அடைந்தார். அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்துல தடையதை உடை அப்படின்னு யாரெல்லாம் சொல்லலாம். ஆனால் தடையதை உடைத்து பேரணி சென்று துப்பாக்கி சூடுபட்டு வீரமரணம் அடைந்தார் மாணவ ராஜேந்திரன். அப்படி பல்வேறுபட்டவங்க தியாகம். அந்த தியாகத்தை தாண்டி 1949 கட்சி ஆரம்பிச்சோம், 1967 ஆட்சியை பிடிச்சோம். ஆனா அண்ணா 1.5 ஆண்டுல உயிரிழந்துடுறாரு. பின்பு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த இயக்கத்தை வழிநடத்தினார். வழிநடத்தி கொண்டு வந்தவர் 76 திருப்பி எமர்ஜென்சி 13 வருஷம் வனவாசம் போன மாதிரி எம்ஜிஆர் கட்சியை விட்டு போறாரு. பின்பு அப்போ ஒரு கஷ்ட காலம். திருப்பி 89 நம்ம ஆட்சியை பிடிக்கிறோம். 89 ஆட்சியை பிடிச்சதும் நீட முடியல. நம்ம மேல இல்லாத சொல்லாத பழிகளாம் போட்டு கலைச்சாங்க. நம்ம மேல இல்லாத பொல்லாத பழியை போட்டு அந்த அனுதாபத்தை தான் 91 மறுபடியும் ஆட்சி அவங்க பிடிக்கிறாங்க. அப்பயும் போய் உழைச்சி 96 மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறோம். 2001 ஆட்சி போச்சு, 2006 திரும்பி ஆட்சி வந்துச்சு, 2011 ஆட்சி போச்சு. அதுக்கப்புறம் எல்லா தியாகங்களும் செஞ்சு 2021 மீண்டும் இந்த கழகம் ஆட்சியை பிடிச்சது. ஆனாலும் நம்மளால ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டியோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றனா அப்படின்னு கொள்ளி உறுதி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் அப்ப கொரோனா பெருந்தொற்று. ஆக எத்தனை உழைப்பு எத்தனை தியாகம் பண்ணி நம்ம கட்சியை வளர்ந்துட்டு வரோம். ஆனா இந்த குறுக்கு இந்த கௌஷிக் பூந்தான்ற மாதிரி நேத்து வந்தவங்க இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டான். தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு, அதாவது ஒரு சின்ன கதை சொல்றான். நம்ம தமிழ் சினிமால பார்த்தோம்னா இந்த ஹீரோ ஒரு ஹீரோயினை லவ் பண்ணுவான். அவன் ஸ்கூல் படிக்கும் போதே அந்த பொண்ணை லவ் பண்ணுவாங்க. 7th படிக்கும் போது முதல்ல ரோஸ் வாங்கி கொடுப்பான், சாக்லேட் வாங்கி கொடுப்பான், லவ் லெட்டர் எழுதி கொடுப்பான், கிரீட்டிங் கார்டு கொடுப்பான். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது அந்த பொண்ணை கூட்டிட்டு பீச்சுக்கு போவான், பார்க்குக்கு போவான். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு அந்த வீட்டுல பொண்ணு கேட்கலான்னு போறப்ப அப்பதான் ஒருத்தர் வருவான், ஃபாரின் மாப்பிள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பான். வந்தோடனே ஃபாரின் மாப்பிள்ள அந்த ஊருக்கு வந்தோடனே சிங்கப்பூர் துபாய். அதே மாதிரி இங்க ஒரு ஃபாரின் மாப்பிள்ள உட்காந்துட்டு பாண்டிச்சேரி சிங்கப்பூரை மாத்திடலாம், துபாயை மாத்திடலாம், மைக்க நீட்னால சொல்ல வேண்டியது.
அந்த மாதிரி ஒரு ஃபாரின் மாப்பிள்ளை இங்க இருக்காருன்னா தமிழ்நாட்டுல ஒரு ஃபாரின் மாப்பிள்ளை. அவன் மாப்பிள்ளை வீட்டை விட்டு வெளில வர மாட்டாரு. போனா நடிகையோட கல்யாணத்துக்கு கோவா மட்டும் தான் போவார் அந்த மாப்பிள்ளை. அந்த மாதிரி அங்க ஒரு அந்த ஃபாரின் மாப்பிள்ளை பாண்டிச்சேரிக்கு வந்தாலும் வந்து இங்க திமுக திட்டாரு. இங்க இருக்க ஃபாரின் மாப்பிள்ளையும் திமுக திட்டாரு. அவர் சொல்றாரு லட்சிய ஜனநாயக கட்சியா. நான் சொல்றேன் உங்க லட்சியம் என்னது? அதாவது திமுகவின் லட்சியத்தை நான் சொல்லவா? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு கோலம் போட்டு 6 மணிக்கு குழந்தைகளை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு சமைச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து நைட்டு 10 மணி வரைக்கும் உழைக்கிறாங்களே பெண்கள், அவர்களுக்கு செலவுக்கு வேணும்னா வீட்டுக்காரன் போயிட்டு மாமா ஒரு 100 ரூபாய் காசு தாங்க, ஒரு 200 ரூபாய் காசு தாங்க. அந்த இடத்துல உன் தன்மானம் போகக்கூடாதுன்னு சொல்லி உன்னுடைய அண்ணனாக உன் தந்தையாக நான் இருக்கிறேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறேன், மாதம் உனக்கு 1000 கொடுக்கிறேன் உரிமை தொகை என்று மகளிர் உரிமை தொகை தந்தால் அதை புதுச்சேரியில் கொண்டு வர வேண்டும். அது திமுகவின் லட்சியம். மகளிருக்கு விடியல் பேருந்து பயண திட்டம் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில், அதை புதுச்சேரியில் கொண்டு வர வேண்டும். அது திமுகவின் லட்சியம். அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறார்கள், அதை புதுச்சேரியில் கொடுக்க வேண்டும். அது திமுகவின் லட்சியம். ஆக இத்தனை லட்சியம் இருக்கிறது. மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், 2026 வருகிறது. பல்வேறு வகையான எதிரிகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த எதிரிக்கு அசராம நாம் அனைவரும் ஓர் அணியில் நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை 2026 அணிகளை ஏற்ற வேண்டும் என்ற நேரத்தில் உறுதியேற்ற வேண்டும். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணையார் இருந்தாங்க, மிட்டார் இருந்தாங்க, மிராஸ் இருந்தாங்க. அவங்க கையில தான் அதிகாரம் இருந்தது. அந்த காலத்துல நமக்கு நிலம் இருந்தது, வளம் இருந்தது, ஆறு ஓடிச்சு, பாலாறு ஓடிச்சு, தேனாறு ஓடிச்சு. ஆனாலும் ஓட்டு வீட்டிலேயே குடிசை வீட்டில் தான் நம்ம இருந்தோம். அந்த மாதிரி நேரத்துல நமக்கு ஒரு அநீதினா, நமக்கு ஒரு கஷ்டம்னா அந்த பண்ணையாரை போய் பார்த்தோம்னா நம்மளை வந்து அவன் பார்க்க மாட்டான், நமக்காக இறங்கி வர மாட்டான், நம்மளை தொட மாட்டான், நம்ம கண்ணீரை துடைக்க மாட்டான். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கினதுக்கு அப்புறம் இருக்கிறார், அவர்தான் இந்த நாட்டை புதுச்சேரி ஆள வேண்டும் என்று சொல்லி தமிழ் மொழி காத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், தீ பரவட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.